அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களை, கடவுளால் கொடுக்க முடியாதது, காலத்தாலையும் கொடுக்க முடியாதது கர்மாவால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, நாம் செய்த பாவ புண்ணிய பலன்கள் கடவுளின் வரங்களை விட மிக விரைவில் நமக்கு வந்து சேரும். பாவ புண்ணிய பலன்களை கொடுத்தே தீரும் இந்த கர்மா அப்படின்றது. அப்படிப்பட்ட கர்மாவுக்கு காரக கிரகம்னா அது சனி பகவான். அவருடைய வக்ரத்தால் உங்களுக்கு கண்ணீர் துடைக்க கரங்கள் நீளப் போகுதுங்க. நிச்சயமாக இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானுடைய வக்ரத்தால் உங்கள் கன்னிராசிக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணி நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியில் 2025 எந்த விதமான கிரகங்களும் இல்லைங்க. இருந்த கேதுவும் விலகி போயிட்டாரு. ஆனால் சனி பகவானுடைய பார்வையானது இருக்குங்க. 7ஆம் வீடான மீன ராசியிலிருந்து சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். சனி பகவானது நேரடி சமசப்தம பார்வை என்பது உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்குது. அதனாலேயே வாழ்க்கையில் கஷ்டங்களும் வெளியில் சொல்ல முடியாத வருத்தங்களும் பெரிய அளவு டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தங்கள் இவற்றை அனுபவித்து கொண்டிருப்பீங்க. அதிலிருந்து விடுதலை விமோச்சனம் சனி பகவானுடைய வக்ரத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அதனால் அவரது உக்கிர பார்வையானது மாறுதுங்க. உக்கிரமான பார்வை மாறுவதால் மன அழுத்தம் குறைய போகுது, உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது, உடலில் மிகப்பெரிய தெம்பு தெளிவு உங்களுக்கு கிடைக்குங்க. நோய் பிரச்சனைகள் சரியாகும். அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி உங்கள் மீது ஏற்கனவே சுமத்தப்பட்ட இந்த பழி பாவங்கள் குறைகள் இதெல்லாம் நீங்கும். மிக முக்கியமாக திருடு போன பொருள், காணாமல் போன பொருள், தொலைந்து போன பொருள் அல்லது உங்களை விட்டு விலகிய உறவு, இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களை அடைவது உறுதிங்க. மேலும் 7ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்க வழியில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகுது, கஷ்ட நஷ்டங்கள் மாறப்போகுது. அதிலும் எந்த விதமான மாற்றம் இல்லைங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய பார்வை பலன்களும் மாறுபடுதுங்க. அதாவது சனிக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. அப்படி 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 9ஆம் வீடு. நிச்சயமாக கௌரவம், பதவி இதெல்லாம் தேடி வரும். வாரிசு கிடைக்குங்க. 7ஆம் பார்வை உங்களை பார்க்குறாரு. அதனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலையில் திருப்தி, வேலையில் நிம்மதி இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க. வேலை நிரந்தரமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத சுதந்திரமான ஒரு நம்பிக்கையான சூழல் உருவாகி படிப்பை நீங்கள் பிடிச்ச மாதிரி படிக்க போகிறீங்க. அதிக மார்க் வாங்குவீங்க. 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மீது விலகுதுங்க. அது உங்களுக்கு 4ஆம் வீடு. அதனால் இந்த நேரத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கையானது வரப்போகுது. புதிய கார், வண்டி, வாகனம், வீடு மாற்றம் இதெல்லாம் நடக்குங்க. நிச்சயமாக அதில் ஆல்ட்ரேஷனாவது பண்ணுவீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் புதியதாக கல்வி, கலை, வேலை தொழிலுக்காக கற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், 12ஆம் வீட்டில் கேது இருப்பதால் தூக்கத்தை தொலைக்காதீங்க. கண்டிப்பாக தேவையில்லாத அலைச்சல்கள் வரும், அதில் கவனம் தேவை. கைக்கு மீறியே உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதனால் அவற்றை வாங்கி அதில் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னன்னு பார்த்தா,
கருட பகவானுடைய வழிபாடுங்க. சனிக்கிழமைகளில் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் விலகி நன்மையானது கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.